செய்கிறதுக்கு வந்து 2 தக்காளி எடுத்துருக்கேன். உளுத்தம்பருப்பு வந்து 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, மிளகாய் வந்து ஒரு 4 காரமாக இருக்கும், பெருங்காயம் எடுத்துருக்கேன். அடுப்பில் வந்து ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வறுப்போம். கடலைப்பருப்பு போடுறேன். உளுத்தம்பருப்பு போடுறேன். மிளகாய் போட்டுக்கலாம். பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் கலந்தா போதும், ரொம்ப கலந்தா நல்லா இருக்காது. அந்த பச்சை வாடை போனாலே போதும். இதை வடிகட்டிக்கலாம் தனியாக. வடித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து தக்காளி அந்த 2 இடத்த நான் அரிஞ்சு வச்சுட்டேன். என்றைக்குமே தக்காளி தனியாக தான் வேக வைக்கணும். அந்த பருப்போடு வேகச்சோம்னா பருப்பு ஊறி போன மாதிரி அரைக்கும் போது பருப்பு தனியாக தான் அரைக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் தக்காளி போட்டு அரைக்கணும். இது நல்லா சுருங்கணும். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா வதங்கும். உப்பு போடுறேன். தேவைக்கேற்ற உப்பு கொடுங்க. வதங்கணும். எல்லாம் தண்ணி சுண்டி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணி சுண்டி இருக்குது. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அரைச்சி எடுத்துருந்தாச்சு. ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்கலாம். சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூனு தேவையான இன்னும் ஊற்றிக்கலாம். கடுகு போடுறேன். இந்த சட்னியில் வந்து வெறும் தக்காளி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய், உப்பு தான் போட்டிருக்கேன். வெங்காயம் சேர்க்கவே இல்லை. இந்த சட்னி நைட்டு வரையும் தாங்கும்.
இது கொஞ்சம் பெருங்காயம் போடணும், அவ்வளோதான். கருவேப்பிலை தாளிக்கு கருவேப்பிலை போடணும். பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போடுங்க, பெருங்காயம் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிருக்கேன். இந்த சட்னி நல்லாயிருக்கும், செய்து பாருங்கள். இது எதுக்கு அரைச்சிருக்கேன்னா, இது கோதுமை மாவு தோசை, கோதுமை தோசை ஊற்றுறதுக்கு. இதுக்கு சைடிஷ் நல்லாயிருக்கும். அதில் என்னென்ன கலக்கிறேன்னா, இந்த வெங்காயம் அரிஞ்சிருக்கேன், அது கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். இதை வந்து மிளகு ஒரு 4 போட்டுக்குவேன், மிளகு, ஜீரகம். இதை போட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைக்கணும், கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு இந்த சட்னி தான் காம்பினேஷன் நல்லாயிருக்கும், தக்காளி சட்னி. செய்து பாருங்கள். தோசை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஊறணும். இந்த சட்னி வந்து ரெசிபி செஞ்சுருக்கேன், செய்து பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.